இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உக்ரைனில் போரை நிறுத்துவது புதினுடன் விவாதிப்பேன். ட்ரம்ப் உக்ரைனில் போரை நிறுத்துவது குறித்து விவாதிக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் கலந்துரையாடப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடல் இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான முதல் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்ற சில நாட்களுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்புடன் பேசவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அந்த சந்திப்பில் முக்கிய முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. இருதரப்பிலும் 1000 பேர் கைதிகளை பரிமாற்றம் செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் உக்ரைனின் 30 நாட்கள் உடனடி போர் நிறுத்த கோரிக்கையை ரஷ்யா நிராகரித்தது. புதினுடனான கலந்துரையாடலை துருக்கியில் மேற்கொள்ள ட்ரம்ப் திட்டமிட்டிருந்த வேளை புதின் அதனை நிராகரித்தார். ஆகவே புதினுடனான தொலைபேசி அழைப்பு திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். நாட்டை வடிவமைப்பதில் சமமான பங்கு வகிக்கும் தாய்மார்களையும் பெண்களையும் தினசரி போற்ற வேண்டும். குடும்பம் உட்பட நாட்டை வடிவமைப்பதில் சமமான பங்கு வகிப்பவர்களில் தாய்மார்களும் பெண்களும் அடங்குவர். ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அல்லாமல் ஆதரவளித்து உடனிருந்து பிரார்த்தனைகளுடன் தாய்மார்களை தினசரி போற்ற வேண்டும் என்று பிரதமரின் துணைவியார் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் நினைவூட்டினர். முழு நேர இல்லத்தரசிகளாக இருக்கும் தாய்மார்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் நிர்வகிப்பதில் தங்கள் கணவன்மார்களுக்கு உதவும் வகையில் அன்பு, கவனம், முயற்சி, சக்தி, நேரம் மற்றும் உழைப்பு அளித்து அவர்களை பேணுகிறார்கள் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் பண்டார் துன் ரசாக்கில் நடைபெற்ற குடும்ப தினம் மற்றும் 2025ஆம் ஆண்டு அன்னையர் தின கொண்டாட்டத்தின் போது அதன் நாடாளுமன்ற உறுப்பினருமான வான் அசிசா அவ்வாறு கூறினார். குடும்ப உறவை வலுப்படுத்துதல், சமூக ஆதரவு உட்பட நிறுவனங்கள் மற்றும் மக்களுக்கிடையிலான வியூக ஒத்துழைப்பை இவ்வாண்டு கொண்டாட்டம் நிரூபித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்திய சமுதாயத்தின் பிரச்சினைகளை ஒன்றிணைந்து தீர்வு காண்போம். நூருல் இசா இந்திய சமுதாயத்தின் சமூக பொருளாதார பிரச்சினைகள் குறித்து தாம் அறிந்திருப்பதாக கூறுகிறார். கே அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நூருல் இசா அன்வார். இது தொடர்பில் கடந்த சுமார் 1.5 ஆண்டுகளாக பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் அப்பிரச்சினைகளை ஒன்றிணைந்து தீர்வு காண முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செனட்டர் சரஸ்வதி பிரபாகரன் மற்றும் ரமணன் ராமகிருஷ்ணன் ஆகியோரை அழைத்து தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை எவ்வாறு ஒன்றாக இணைந்து சரி செய்வது என்பதை விளக்குமாறு கேட்டோம். லெப்பா பந்தாயில் உள்ள எனது வாக்காளர்கள் பெரும்பாலோர் இந்தியர்கள் என்னுடன் இருந்தார்கள் என்று எனக்கு நினைவு உள்ளது. எனவே அவர்களுக்காக சிறந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் பங்காசாரில் தமிழ் ஊடக செய்தியாளர்களை சந்தித்த போது நூருல் இசா அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தியதாக 5800 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் கோலாலம்பூர் முழுவதிலும் போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தியதாக 5800 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 13.8 விழுக்காடு குறைந்துள்ளதாக தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவன தலைமை இயக்குனர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். கோலாலம்பூரில் போதைப் பொருளையும் தடை விதிக்கப்பட்ட பொருளையும் தவறாக பயன்படுத்தியது தொடர்பான விகிதம் 1,00,000 பேரில் 253 போதை பித்தர்கள் என்று தற்போதைய புள்ளி விவரம் காட்டுவதாக அவர் கூறினார். போதை பித்தர்களின் முதன்மை தேர்வாக இருக்கும் ஆம்பெட்டமைன் ரக போதைப் பொருள் அதிகமாக, அதாவது 65 விழுக்காடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை அந்த போதைப் பொருளை 3768 பேர் பயன்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று கோலாலம்பூர் மாநகராண்மை கழக சதுக்கத்தில் 2025ஆம் ஆண்டு போதைப் பொருள் தடுப்பு தினத்தை நினைவு கூறும் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ருஸ்லின் அவ்வாறு தெரிவித்தார். பல்கலைக்கழகத்திற்கான 2ஆம் கட்ட விண்ணப்பம் நீடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்திற்கான 2ஆம் கட்ட விண்ணப்பத்தை இன்று திங்கட்கிழமை காலை மணி 8 வரை உயர்கல்வி அமைச்சு நீடித்துள்ளது.
இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தங்களது எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கும் முடிவுகளில் மாணவர்கள் அவசரப்படக்கூடாது என்றும் உயர்கல்வி அமைச்சர் தத்தஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான பின்னணியில் இருந்து வரும் மாணவர்கள் தங்களது மேற்கல்வியை தொடர நியாயமான வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்வதற்கான தீர்வை கண்டறிய உயர்கல்வி அமைச்சு எப்போதும் முயற்சிக்கும் என்று அவர் கூறினார். நிதி பிரச்சினை ஒரு தடையாக கருதாமல் முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு தீர்வு காண தங்களது தரப்பு உதவி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சனிக்கிழமை நடைபெற்ற ஜாப் மசுகியூ கண்காட்சி நிகழ்ச்சியில் தனது காணொலியின் பதிவின்படி முன்னாள் தென்னாப்பிரிக்க தலைவர் மறைந்த நெல்சன் மண்டேலாவின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி இத்தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆடவர் கத்தியால் வெட்டப்பட்ட சம்பவத்தின் விசாரணைக்கு உதவ இருவர் கைது. கடந்த வெள்ளிக்கிழமை பினாங்கு ஜாலான் ராஜா உடாவில் உள்ள ஒரு உணவகத்தின் முன்பு ஒருவர் கத்தியால் வெட்டப்பட்ட சம்பவத்தின் விசாரணைக்கு உதவ 2 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இரவு மணி 7:20க்கு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரான 30 வயது உள்நாட்டு ஆடவர் ஒருவர் தமது நண்பருடன் அந்த உணவகத்திற்கு உணவருந்த சென்றதாக வடக்கு செபரங்கிரை மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் தர்மலிங்கம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் காரில் இருந்து இறங்கி உணவகத்தை நோக்கி செல்லும் போது அவரின் பின்புறம் இருந்து முகமூடி அணிந்த ஆடவர் ஒருவர் தாக்கியதாக தர்மலிங்கம் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர் தப்பியோடிய வேளையில் சந்தேக நபர் ஏறி சென்ற காரினால் மோதப்பட்டு கீழே விழுந்த போது முகமூடி அணிந்த மேலும் 3 சந்தேக நபர்களால் பாராங்கத்தியை கொண்டு தாக்கப்பட்டுள்ளார். உதவி கோரி பாதிக்கப்பட்டவர் அருகிலிருந்த தனியார் சிகிச்சையகத்தினுள் நுழைந்து உயிர் பிழைக்க முயற்சித்ததாக தர்மலிங்கம் கூறினார். பாதிக்கப்பட்டவருக்கு தொடக்க கட்ட சிகிச்சை அளித்த தனியார் சிகிச்சையக மருத்துவர் பின்னர் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டுள்ளார். சரவாக்கில் வேலை செய்வதனால் படிப்பை தொடர இயலாதவர்களுக்கு இலவச உயர்கல்வி. வேலை செய்வதனால் தங்களது படிப்பை தொடர வாய்ப்பு கிடைக்காத சரவாக் மக்கள் மாநில அரசாங்கம் வழங்கும் இலவச உயர்கல்வியை தொடர தகுதி பெறுவார்கள் என்று சரவாக் மாநில முதலமைச்சர் தான்சி அபங் ஜஹரி துன் உபாங் தெரிவித்துள்ளார். சரவாக் மாநிலத்தவர்கள் தங்களது திறன்களை மேம்படுத்தவும் அண்மைய தொழில்நுட்பம் மற்றும் அறிவை பெறவும் இளங்கலை பயிலும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி அவர் வலியுறுத்தினர். நேற்று சரவாக் மாநில அளவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான தொழிலாளர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அபங் ஜஹரி அவ்வாறு தெரிவித்தார். கல்வி மற்றும் திறன் பயிற்சி வழி மூலதனத்தை வளர்க்க இந்த நடவடிக்கை வகை செய்வதாக அவர் கூறினார். சபாவில் உயர் தொழில்நுட்ப ரப்பர் கிடங்கை நிறுவ ரிஸ்டாவிற்கு பரிந்துரை. ரப்பர் உற்பத்தியின் நிர்வகிப்பு திறனையும் தரத்தையும் மேம்படுத்துவதற்காக சபாவில் ஒரு உயர் தொழில்நுட்ப ரப்பர் கிடங்கை நிறுவ ரப்பர் தொழில்துறை சிறு தோட்ட மேம்பாட்டு அமலாக்க தரப்பு ரிஸ்டா பரிந்துரைக்கப்படுகிறது. சபாவில் ரப்பர் தொழில்துறையை மேம்படுத்த டெனோமில் பரிந்துரைக்கப்பட்ட அக்கிடங்கை நிறுவுவது அவசியம் என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். நாட்டில் சபா மாநிலத்தில் ஒரு உயர் தொழில்நுட்ப ரப்பர் கிடங்கை ரிஸ்டா நிறுவுவதற்காக 1 கிலோகிராம் ஸ்கிராப் ரப்பரில் இருந்து ரிஸ்டா பயோஃபியூயல் எனப்படும் 5 லிட்டர் உயிரி டீசல் உற்பத்தியை செய்ய முடியும் என்றார் அவர். மலேசிய ரப்பர் துறையில் நாட்டின் மொத்த ரப்பர் தோட்டங்களில் 2,02,536 ஹெக்டேர் பரப்பளவு அல்லது 25.69 விழுக்காட்டை கொண்ட சபா பெரும் ஆற்றலை கொண்டுள்ளதாக கிராமப்புற மற்றும் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டாக்டர் அகமது சாஹித் தெரிவித்தார். ரப்பரின் அடிப்படை விலை குறைவாக இருந்தாலும் தற்போது அத்தொழில் துறையை நிலைப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது.